வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி. ஆல்ரெடி அன்லாக் டூல் பற்றியும் இஎம்டி பற்றியும் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு டூல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக்காக உள்ள டெக்னீஷியன்லாம் யூஸ் பண்ணுறது. ஹைட்ராங்கிற ஒரு அடிஷ்னலாக ஒரு டூலை பற்றியும் இன்றைக்கி நான் போடுறேன். இப்போ ஹைட்ரா டூலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட இன்டர்ஃபேஸ் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து முதல்ல வாங்க வேண்டியது இஎம்டியும் அன்லாக் டூலும் தான். அதை தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் டூல் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஹைட்ரா டூல் மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸாக வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்சது என்னென்ன டூல்ஸ்லாம் அப்டேட் பண்ண முடியுமோ அந்த டூல்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து என்ன ஒரு இன்டர்ஃபேஸை பார்க்குறதுக்கு தான். இப்போ நானே வந்து நெட்டில் போயிட்டு பார்க்கும்போது நிறைய டூல் இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதோட சப்போர்ட்டட் மாடல்ஸ் என்ன, எதுவுமே தெரியாது. அதனால் ஜஸ்ட் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஹைட்ரா டூல்னால் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இப்போ இதோட டூலோட சைஸை டவுன்லோட் பண்ண போனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஜிபிக்கு மேலே இருக்குது. இதில் வந்து டேட்டா பேஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரீ லோடர்லேருந்து எல்லா டேட்டா பேஸையும் இன்பில்டாகவே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டாங்கிள் டைப்பு. இதில் வந்து இப்போ டிஜிட்டல் லைசன்ஸும் கிடைக்கிது. இப்போ இதுக்கு டாங்கிள் தேவையில்ல, நம்ம டிஜிட்டல்லே லாகின் பாஸ்வேர்டு பே பண்ணிவிட்டு நம்ம லாகின் பாஸ்வேர்டு வாங்கி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஎம்டி மாதிரியும் இதுவும் வந்து டாங்கிள் டைப்பில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இதோட டிரைவர்ஸ் எல்லாத்தையும் இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்குது. அதனால் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோன்னா கொஞ்சம் வந்து டைம் அதிகம்தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட்ரா டூல் அப்படிங்கிற இது தான் இதோட பாஸ்வேர்டுங்கிற இதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலோடது. இப்போ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து இப்போ போடுறோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் இந்த டிஜிட்டல் லைசன்ஸும் ஓப்பன் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. நீங்கள் இதை வந்து பே பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ரெண்டல் மாதிரி எடுத்து கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டு ரெண்டலில் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. சில லாக் வந்து எதுலேயும் ஓடலை அப்படின்னா அந்த மாதிரி வேறு டூல் அடிஷ்னலாக நம்ம 1க்கு 2 டூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம ஒன்றில் ஓடலை அப்படின்னா இன்னொன்றில் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து சுவிட்ச் வந்து டிஜிட்டல் லைசன்ஸுக்கு சுவிட்ச் பண்ணுறேன். என்ற டாங்கிள் கிடையாது. இப்போ இதோட டேட்டா பேஸ் வந்து அப்டேட் ஆகுது. இப்போ இதோட இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டட் மாடல்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம இதோட மாடல்ஸ் எல்லாம் போட்டோம், கரெக்டான மாடல் போட்டோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கா, அந்த மாடல் வந்து சப்போர்ட்டட் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த சப்போர்ட்டட் மாடல்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கும். ஏஎம்டிலேயும் இருக்கும், அன்லாக் டூல்லையும் இருக்கும். அதோட வெப்சைட்லேயே போய் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த மாடல் சப்போர்ட்டட் இருந்தால் நம்ம பார்க்கலாம். அதேமாரி இதுலேயும் சப்போர்ட்டட் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ A12 நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். A12 எடுத்தேன், ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ A12லேருந்து எனக்கு சப்போர்ட்டட் இருக்குது. இது வந்து ஒரு மீடியாடெக் ப்ராசஸர். அதனால் எனக்கு ப்ரீலோடர் மோடு வந்து அதுவே ஆக்டிவில் காமிக்குது. நான் இதில் டேரெக்டாக வந்து நான் மாடலில் செலக்ட் பண்ணிவிட்டு பிராண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மாடலையும் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து சப்போர்ட்டட் மாடல்ஸில் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். அதாவது எஃப்ஆர்பி, பேட்டர்ன் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து அன்லாக் டூலில் பண்ணுற வேலைகளை வந்து நம்ம இதுலேயும் வந்து பண்ண முடியும். நான் வந்து நெட்லலாம் படித்த வரைக்கும் அப்டேட் வந்து முன்னாடி வந்து ரொம்ப வந்து கம்மியாக கொடுத்ததுனால தான் இந்த டூல் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ ரெகுலர் அப்டேட்டில் வந்து ஹைட்ரா டூல் இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொன்னாங்க. அதனால தான் சரி ஹைட்ரா டூலை பற்றி ஒரு இன்டர்ஃபேஸ் வீடியோ மட்டும் வந்து ரன் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியுது, நம்ம சப்போர்ட்டர் மாடல்ஸ் தெரியுதுன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் வச்சு ரன் பண்ணுறப்ப நமக்கு வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெட்டா மோடு, ஃப்ளாஷ் மோடு, இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் வைஸு இருக்குது, சிபி வைஸும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா இதில் வந்து மீடியாடெக், குவால்காம் இருக்குது. இப்போ குவால்காம், யூனிசாக் இருக்குது, எல்ஜி இருக்குது,
மோட்ரோலா இருக்குது. மோட்ரோலா கிளிக் பண்ணால் எனக்கு பெருசாக வரும் மாடல்ஸ் இருக்க மாதிரி தெரியலை. இப்போ வந்து நான் குவால்காம் கிளிக் பண்ணியிருக்கேன். குவால்காம்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், இடிஎல் மோடில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து பை சிபியூ வழியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விவோ போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து V15 வந்து ஒரு இதோட குவால்காம் சிபியூ தான். நான் V15 போடுறேன் அப்படின்னா V15 எனக்கு வந்து இதில் சப்போர்ட்டடே கிடையாது. V15 நான் நிறையா இதில் செக் பண்ணியிருக்கேன். V15 ப்ரோ இருக்கும், V15 இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில மாடல்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இப்போ இதை நான் குவால்காம் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது குவால்காம் இல்லைன்னா கூட இதில் வந்து மாடல் வந்து ஷோ ஆகாது. V20 போட்டிருக்கேன். V20 இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர் மாடல் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் டூலில் இருக்கிறது தான் இதில் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக ஏதாவது 1-2 மாடல் வந்து இதில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும்போது இதையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மாடல்ஸ் ஓரளவு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அன்லாக் டூல்லேருந்து நான் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் எனக்கு பண்ணணும், இல்லை அடிஷ்னல் டூல் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட்ரா டூல் போகலாமா அப்படிங்கிறத விட ஏஎம்டி வந்து நீங்கள் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏஎம்டி வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹைட்ராவை கம்பேர் பண்ணும்போது ஏஎம்டி வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதே மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப குழப்பமாக இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம குவால்காம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. குவால்காம்லேயே வந்து ஜியோமி, விவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேயும் ஒரு ஸ்ப்ளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஹோம் பேஜ் போகிறேன். இப்போ நம்ம வந்து குவால்காம் பார்த்தோம், இப்போ மீடியாடெக் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியாடெக், மோட்ரோலாவில் பார்த்தீங்கன்னா பெரிய மாடல் ஒன்றுமே இல்லை. நம்ம மாடல் வைஸாக பார்க்க முடியலை, ஏன்னா நம்ம மாடல் கிளிக் பண்ணாலும் பெரிய லெவலில் வரல. மோட்ரோலாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஆர்பி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஃபைல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து எடுக்க முடியுது. நார்மலாக எந்த டூல்லையும் வந்து அதிகமாக ரன் ஆக மாட்டேங்குது. சரி, மோட்ரோலாவுக்கு இது ஸ்பெஷலாக இருக்குமா அப்படிங்கிறதான் உள்ளே போய் பார்த்தேன். இந்த ஆக்சுவலாக வந்து இந்த டூல் வந்து நமக்கு பெரிய லெவலில் வந்து யூசேஜில் இல்லாத டூல். அதனால தான் நமக்கு வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக தெரில. இப்போ யூஎம்டிஓ அன்லாக் டூல் லெவலுக்கு நமக்கு ஹைட்ராவை பற்றி தெரியுமா அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸை பார்க்குறதுக்காக தான் நான் முதல்ல இதை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேனே. அதோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டூல் வந்து நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது தான் இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்சங் கொடுத்துருக்காங்க, மோட்ரோலா, எல்ஜி. மோட்ரோலா தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்போ இதோட இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளே பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ரெகுலராக வந்து சாஃப்ட்வேர் போடுறவங்களாக இருந்தால் இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் இதில் பற்றி வீடியோஸ் கூட பெரிய லெவலில் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு மாடல் எஃப்ஆர்பி எடுக்கணும், நீங்கள் போட்டு அன்லாக் டூல்னு போகிறீங்கன்னா வீடியோஸ் வரும், யூஎம்டின்னு போகிறீங்கன்னா வீடியோஸ் வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு புது டூலை போடும்போது வீடியோஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் ஜென்ரேட் ஆகிற வீடியோஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து எல்லா டூலோட நாலேஜும் நமக்கு கொஞ்சமாச்சும் வேணும். ஏன்னா எந்த டூல் வந்து எப்போ வந்து ஃபெமிலியர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து நமக்கு எந்த டூலோட நாலேஜ் நமக்கு எந்த டூலாக இருந்தாலும் சரி, நம்ம கிடைக்கும் போது அதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் ஒரு 2-3 டூலை பற்றி இன்டர்ஃபேஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா. இப்போ மீடியாடெக்குங்கிறது இப்போ நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் தான் வந்துட்டுருக்கு. நம்ம யூஎம்டிலே பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் ஓடுறதை விட எனக்கு வந்து மீடியாடெக்கில் தான் வந்து அதிகமாக ரன் ஆகுது, அப்டேட்ஸ் கிடைக்கிது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஓரியன்டட் எனக்கு பக்காவாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ரீலோடர் ப்ரீலோடர்லாம் பார்த்திங்கன்னா இதில் இன்பில்டாகவே நிறையா சிபியூ வைஸ் நிறைய ப்ரீலோடர் வந்து இதில் இன்பில்டாகவே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா,
இதில் எஃப்ஆர்பி எடுக்கிற ஆப்ஷன்லாம் எங்கெங்கே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இதில் எஃப்ஆர்பி எடுக்கிற ஆப்ஷனு, ஃபேக்ட்ரி செட் பண்ணுறது, இது எல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு எஃப்ஆர்பி இதுங்கிறது ஒரு இதில் ஹைட் ஆகிருக்கு. இந்த ரீட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ளாஷு கீழே ரீட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு அந்த லிஸ்ட்டே ஓப்பன் ஆகுது. இப்போ நான் எந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற டேபை கிளிக் பண்ணால் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஆர்பி எடுக்கிறது, பேட்டர்ன் ரிமூவ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணுறது, பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இதில் தான் வருது. இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஎம்இ ரிப்பேர் பண்ணுறது, அவங்களே வந்து இல்லீகல் பண்ணாதீங்க, சில கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஎம்இ பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மெட்டா மோடில். ஃப்ளாஷு மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இது ரெகுலர் யூசேஜில் இருந்தால் நமக்கு வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற அவசியம் வந்து பெரிய லெவலில் வரல. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக மாடல் வைஸு சிம் அன்லாக் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஆர்பி பேட்டர்ன் ரீட் பண்ணுறது, இது பேட்டர்ன் வந்து ரீசெட் பண்ணுறது, இது மாதிரி தான். இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதில் நம்ம கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே அது டிவைஸை கனெக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம ஆல்ரெடி அன்லாக் டூலில் பண்ணது தான். ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி செட்னா ஃபேக்ட்ரி செட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா டிவைஸை கனெக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீடியா டெக் அப்படின்னா ப்ரீலோடர்னால் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை கனெக்ட் பண்ணால் போதும், இல்லைனா வால்யூம் அப் டவுனை கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரூம் மோடில் கனெக்ட் ஆகும் அப்படி தெரியும். நீங்கள் மீடியா டெக்கு நான் கொடுத்துட்டேன், சர்ச்சிங் ஃபார் டிவைஸ்னு மீடியா டெக் டிவைஸ்னு இருக்குது. அப்போ மீடியா டெக்ஸோட கனெக்ஷன் மெத்தடில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கான ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரன் பண்ணோம். இது வந்து காமன் தான், எல்லா டூல்லையுமே இதே தான். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கனெக்ஷன் மெத்தடோ அந்த கனெக்ஷன் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா அந்த டூலில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட குவால்காம்லேயும் நான் ஒரே ஒரு ஃபைலை மட்டும் சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட எஃப்ஆர்பி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பை சிபியூ தான் கொடுக்குறேன். சிபியூ கொடுத்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய மோடு வந்து காமிக்குது. இது வந்து பை சிபியூ தான் கொடுத்துட்டேன். இதிலே மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மாடலில் பை சிபியூங்கிறதுனால சிபியூ மட்டும் கேட்குது. நான் ஏதோ ஒரு சிபியூ நேம் கொடுத்துட்றேன். இப்போ என் இதில் என்ன இருக்கோ அதோட சிபியூ வந்து கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு லோடர் கேட்குது. லோடர் வேணுன்னா நீங்கள் கொடுக்கலாம். லோடர் ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதோட இடிஎல்ல கனெக்ட் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விவோ ஃபோன் எடுத்துக்கிறேன், சாம்சங். சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா A05 குவால்காம் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் எஃப்ஆர்பி டெமோ ரிமூவ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். அப்படிங்கும் போது எனக்கு டேரெக்டாகவே வந்து என்ன கேட்கும் அப்படின்னா டிவைஸை வந்து குவால்காம் டிவைஸை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குதுன்னா என்ன அர்த்தம்னா இடிஎல் பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இடிஎல்லில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நீங்கள் அன்லாக் டூல் வச்சுருக்கீங்க, யூஎம்டி வச்சுருக்கீங்க, எனக்கு அடிஷ்னலாக ஒரு டூல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஎம்டியை கன்சிடர் பண்ணுங்கள். ஹைட்ரா உங்களுக்கு ஏதாவது கம்மியான காசில் ஏதாவது மந்த்லி இதில் கிடச்சிச்சு, இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டல் எடுத்து நீங்கள் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ இதோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் செக் பண்ணும்போது இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து 3500 கிட்ட காமி. இது டிஜிட்டல் லைசன்ஸ், அதாவது டாங்கிள் இல்லாமல் 3500
500 கிட்ட காமிக்குது 12 months 1 இயருக்கு. இப்போ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா டூலை பற்றி ஒரு 20 வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹைட்ரா டூவில் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒர்க் பண்ணுற வீடியோ நிறையா வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து சிப் லெவல் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. நாங்கள் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் 2டைமே வந்து கோர்ஸ் எடுக்கிறோம். வீக்கெண்ட் கோர்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது டூல் வந்தாலும் நான் அதையும் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பேசிக் டூலில் வந்து ஸ்ட்ராங்காக வரீங்க, அதாவது அன்லாக் டூல் அப்படிலாம் இந்த டூலையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டூலையும் வாங்கி வச்சுட்டு காசு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வாங்கிக்கிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.